ரீட் லைக் அ மங்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சுய முன்னேற்றம், தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் உலகின் சிறந்த புத்தகங்களிலிருந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாடங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள். இங்கே உங்கள் சிந்தனை முறை, பழக்க வழக்கங்கள், உற்பத்தி திறன் மற்றும் வெற்றியை மேம்படுத்த உதவும் சக்தி வாய்ந்த புத்தகச் சுருக்கங்கள், நடைமுறை வாழ்க்கை பாடங்கள் மற்றும் செயல்படுத்தக்கூடிய கருத்துக்களை நீங்கள் காண்பீர்கள். இது சில நிமிடங்களில் மறைந்து போகும் ஊக்கமளிப்பு அல்ல. ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே ரீட் லைக் அ மோங்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அறிவை செயலாக மாற்றும் பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். படியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுத்துங்கள், வளருங்கள். இன்று உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கார்னகி எழுதிய ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் என்ற காலத்தால் அழியாத புத்தகத்தின் 5வது அத்தியாயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு மக்கள் உங்களை உடனடியாக விரும்பச் செய்யும் ஒரு எளிய பழக்கம். நீங்கள் எப்போதாவது ஒரு அறைக்குள் நுழைந்தவுடன் ஒரு நபரிடம் அவர் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு முன்பே ஈர்க்கப்பட்டதுண்டா? உறவுகளை உருவாக்கவும், நம்பிக்கையை பெறவும், மற்றவர்களை பாதிக்கவும் உதவும் மிக சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்று முற்றிலும் இலவசம் என்று நான் சொன்னால்? ஆனால் பெரும்பாலான மக்கள் அதை பயன்படுத்த மறந்து விடுகிறார்கள். ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் புத்தகத்தின் 5வது அத்தியாயத்தில் டேல் கார்னகி உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளை மாற்றக்கூடிய ஒரு எளிய ஆனால் ஆச்சரியமான கொள்கையை வெளிப்படுத்துகிறார். அது என்ன தெரியுமா? புன்னகை. பொய்யான புன்னகை அல்ல, கட்டாயப்படுத்தப்பட்ட புன்னகை அல்ல, உண்மையான மனதார வரும் புன்னகை. அடுத்த சில நிமிடங்களில் இந்த சிறிய பழக்கம் ஏன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் அதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதையும் தெரிந்து கொள்வோம். கடைசியாக, யாராவது உங்களை அன்பான புன்னகையுடன் வரவேற்றதை நினைத்து பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி உணர வைத்தது? வரவேற்கப்பட்டது போல, வசதியாக, மதிக்கப்படுகிறீர்கள் என்ற உணர்வா? அதற்கு காரணம் ஒரு புன்னகை வார்த்தைகள் இல்லாமலேயே ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை தெரிவிக்கின்றது. அது சொல்லும் செய்தி: உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. டேல் கார்னகி கூறுவது என்னவென்றால், நமது முக பாவனைகள் பல நேரங்களில் நமது வார்த்தைகளை விட அதிகமாக பேசுகின்றன. நீங்கள் சிறந்த உரையாடலை தொடங்கலாம், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனால் உங்கள் முகம் ஆர்வமற்றதாக, குளிர்ச்சியாக அல்லது கவனமற்றதாக இருந்தால் மக்கள் அதை உடனடியாக கவனித்து விடுவார்கள். இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. மனிதர்கள் இயல்பாகவே மற்றவர்களின் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளனர். யாராவது நம்மை பார்த்து புன்னகைத்தால் நாமும் அவர்களை பார்த்து புன்னகைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. மேலும் நாம் புன்னகைக்கும் போது நமது மூளை நேர்மறை உணர்வுகளை உருவாக்கும் ரசாயனங்களை வெளியிடுகிறது. அதாவது புன்னகை மற்றவர்களை மட்டுமல்ல, நம்மையும் பாதிக்கிறது. ஒரு வாடிக்கையாளரை சந்திக்கும் 2 விற்பனையாளர்களை கற்பனை செய்து பாருங்கள். ஒருவர் சோர்வாகவும் ஆர்வமில்லாதவராகவும் இருக்கிறார். மற்றொருவர் உற்சாகத்துடனும் மனதார புன்னகையுடனும் வரவேற்கிறார். நீங்கள் யாரை அதிகம் நம்புவீர்கள்? யாருடன் பேச விரும்புவீர்கள்? பதில் மிகவும் தெளிவானது. ஒரு புன்னகை உடனடியாக மனதில் உள்ள தடைகளை உடைத்து மனிதர்களுக்கிடையே ஒரு தொடர்பை உருவாக்குகிறது. அதனால்தான் வெற்றிகரமான தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறந்த பேச்சாளர்கள் புன்னகையை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அது மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக அல்ல, அது நேர்மறை அணுகுமுறையையும் மரியாதையையும் வெளிப்படுத்துவதற்காக. இப்பொழுது இதை நடைமுறையில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நெட்வொர்க்கிங் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். அங்கே உங்களுக்கு யாரையும் தெரியாது. சிறிது பதட்டமாக இருக்கிறீர்கள். பெரும்பாலான மக்கள் என்ன பேசுவது என்று யோசிப்பார்கள். ஆனால் கார்னகியின் பாடம் வேறு ஒன்றை சொல்லுகிறது. நீங்கள் என்ன பேசப் போகிறீர்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதற்கு முன் உங்கள் முக பாவனையை கவனியுங்கள். ஒரு உண்மையான புன்னகை புத்திசாலித்தனமான உரையாடல்களால் கூட திறக்க முடியாத கதவுகளை திறக்க முடியும். இப்பொழுது ஒரு வேளை நேர்காணலை கற்பனை செய்யுங்கள். நேர்காணல் நடத்துபவர் தினமும் பலரை சந்திக்கிறார். பலருக்கும் ஒரே மாதிரியான தகுதிகள் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையுடனும் அன்பான புன்னகையுடனும் உள்ளே வரும் நபர் உடனடியாக ஒரு சிறந்த முதல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அல்லது உங்கள் குடும்பத்தை நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் குழந்தைகள், உங்கள் நண்பர்கள். நாம் சில நேரங்களில் அந்நியர்களை வரவேற்கும் உற்சாகத்தை கூட நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் காட்டுவதில்லை. ஒரு புன்னகை அவர்களிடம் சொல்லும் செய்தி: நீங்கள் எனக்கு முக்கியமானவர். அது பாராட்டுதலையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறது. மனிதர்களின் ஆழமான தேவைகளில் ஒன்று மதிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு. இங்கே இன்னொரு முக்கியமான உண்மை: நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக காத்திருந்து புன்னகைக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் புன்னகைப்பதே மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. விளையாட்டு வீரர்கள் தங்களின் உடல் மொழியை பயன்படுத்தி தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறார்கள்.
பொது மேடையில் பேசுபவர்கள் தங்கள் முகபாவனைகளால் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். வெற்றிகரமான மக்கள் உணர்வுகள் பல நேரங்களில் செயல்களை பின்பற்றுகின்றன என்பதை புரிந்து கொண்டுள்ளனர். எனவே நீங்கள் ஒரு கடினமான நாளை எதிர்கொண்டு கொண்டிருந்தால் இதை முயற்சி செய்து பாருங்கள். தலையை நிமிர்த்துங்கள், உங்கள் உடல் நிலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், புன்னகையுங்கள். அது உங்கள் ஆற்றலை எப்படி மாற்றுகிறது என்பதை கவனியுங்கள். மற்றவர்கள் உங்களிடம் எப்படி வேறுபட்ட முறையில் பதிலளிக்கிறார்கள் என்பதையும் கவனியுங்கள். நிச்சயமாக மாற்றத்தை காண்பீர்கள். அடுத்த 24 மணி நேரத்திற்கான உங்கள் சவால் இதோ. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் புன்னகையுங்கள். உங்கள் அலுவலகத்திற்குள் நுழையும் போது புன்னகையுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கும் போது புன்னகையுங்கள். தொலைபேசியில் பேசும்போதும் புன்னகையுங்கள். அவர்கள் உங்களை பார்க்க முடியாவிட்டாலும் உங்கள் குரலின் தொனியில்